வணக்கம் நண்பர்களே, தேவி பக்தி சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பிரதோஷ தினத்தில் எப்படி விரதம் இருக்க வேண்டும், எப்படி பிரதோஷ வழிபாடு செய்யலாம் என்பதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பிரதோஷம் என்பது சிவபெருமானையும் அவரின் வாகனமான நந்தி பகவானை வணங்க மிக உன்னத நாளாக பார்க்கப்படுகிறது. அதிலும் சனி பிரதோஷம் மிக விசேஷ நாளாக சொல்லப்பட்டும் வருகிறது. மாதந்தோறும் 2 பிரதோஷங்கள் வரும். வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் விரதம் இருக்க விரும்புபவர்கள் அன்றைய தினம் காலையில் எழுந்து குளித்து வீட்டிலேயே விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம். விரதம் இருக்கும் அன்றைய தினமும் முழுவதும் ஓம் நம சிவாய என்னும் மூல மந்திரத்தையும் மற்ற சிவ நாமத்தையும் ஜபித்தும் வரலாம். அதோடு சிவபுராணங்கள், சிவ திருவிளையாடல்களை பற்றி படிக்கலாம். பிரதோஷ தினத்தில் மாலையில் சிவ ஆலயத்திற்கு சென்று நந்தியையும் சிவபெருமானையும் வழிபடுவது மிக சிறந்த நற்பலனை தரும். நந்தி பகவானுக்கு அருங்கம்புல் மாலை சாற்றியும் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டும் சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதும் மிகவும் நல்லது. மேலும் நந்தி பகவானிடம் நம் குறைகளை கூறி நற்பலன்களை அருள்வாய் என வணங்க வேண்டும். அதே வேண்டுதலை சிவபெருமானிடமும் வைக்கலாம். சிவ ஆலயத்தில் எப்படி வலம் வந்து வணங்க வேண்டுமோ அப்படி வலம் வந்து சிவபெருமானின் அருளையும் நந்தியின் அருளையும் பெறலாம்.